ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, ஆபத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் பொறுமை உன் ஆபத்தை உன் அருகே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மீறி ஏதாவது செய்யென்று சொன்னால் அழுகையை தவிர வேறு எதுவும் உனக்கு செய்ய தெரியவில்லை. அழுது அழுது என்ன சாதிக்க முடிகிறது உன்னால்? குழப்பத்தோடு இருக்காமல் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்று தேடி உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது உன் கடமையாகத்தானே இருக்கிறது. பிள்ளையே, நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் நடக்கப் போவதை யாரால் மாற்ற முடியும்? உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. அதை பிறர் கையில் கொடுத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என் தங்கமே. நீ ஏமாந்து நிற்பது உனக்கு வருத்தத்தை கொடுக்கும் என்று எனக்கும் தெரிகிறது. இனி யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணம் தலை தூக்கி நிற்கிறது என்பதும் எனக்கு தெரியும் என் தங்கமே. ஆனால் தெய்வ சக்தியை நம்பித்தானே ஆக வேண்டும். தெய்வ சக்தி உன்னோடு இருக்க ஆசைப்படுகிறதல்லவா? தெய்வ சக்தியை நீ அழைத்து கொண்டால் தானே உன்னிடத்தில் இருக்கும் தீய சக்திகள் உன்னை விட்டு வெளியேறும் என் அன்பு பிள்ளையே. எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கிறது. இதை சாதகமாக்கிக் கொண்டு உன் எதிரிகளும் அதை சாதகமாக ஏற்றுக்கொண்டு உனக்கு விளைவுகளை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உன் கர்மங்களை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, உன் மேல் கூரையில் இதை தெளித்திருக்கிறார்கள் என்று கூறினேனே, குழப்பத்தோடுதானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அது என்னவாக இருக்கும்? அது என்னை என்ன செய்துவிடும்? என் குடும்பத்தை என்ன பாதிக்கும் என்றெல்லாம் உன் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருப்பது உன் தாய்க்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என் தங்கமே? கொடூர எண்ணம் கொண்டவர்கள் கொடூரமாகத்தானே யோசிப்பார்கள். சிறிதளவு இடம் கிடைத்தால் கூட பெரிதளவு பாதிப்பை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டு மேற்கூரையில் எதை தெளித்தார்கள் தெரியுமா? காவு கொடுக்கப்பட்ட ஒரு வாயில்லாத ஜீவனின் இரத்தத்தை தெளித்திருக்கிறார்கள் என் தங்கமே. அது காவு கேட்கும் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இதை முழுமையாக தடுத்தாக வேண்டும். எப்படி தாயே, இது எப்படி நடந்தது என்று கேள்விகள் நீ கேட்கிறாய் என்பது எனக்கு தெரியும். தங்கமே, உனக்கு தவறிழைக்க வேண்டும், கெடுதல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த அளவுக்கு கூட அவர்கள் போக தயாராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நீ இப்படி பொறுமை காத்திருப்பது தவறு என் தங்கமே. உன் குடும்பத்தின் முழு பொறுப்பும் உன் கையில் இருக்கிறது. உன்னை நம்பி ஜீவன்கள் காத்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் இடத்தில் நீ இருக்கிறாய் அல்லவா? நீயும் இவ்வளவு பொறுமையாக இருந்தால் அவர்களுக்கு சாதகமாக உன் குடும்பத்தை அழித்து விடுவார்கள். பொறுமை காத்தது போதும். உன் அன்னை சொல்வதை கேள் என் தங்கமே. ஒரு முறையாவது கேள். உன் அன்னை உன்னை தேடி வந்து இந்த அளவு கேட்கிறேனே, ஒரு முறை என்னை நம்பி நீ எடுக்கும் முயற்சியில் உனக்கு வெற்றியை கொடுக்க காத்திருக்கும் இந்த தாயின் வாக்கை ஒரு முறை கேள். எதிரியின் இடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும். உடனடியாக உன் மேற்கூரையில் பரப்பப்பட்ட இந்த வாயில்லாத ஜீவனின் இரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என் தங்கமே. உன் வாழ்க்கையையும் காப்பாற்ற வேண்டும். உன் தாய் கூறுவதை கேட்பாயா மாட்டாயா? 48 நாள் பூஜையில் வைத்து இந்த எந்திரத்தின் மூலம் உனக்காக காத்திருக்கிறேன். உடனடியாக வாங்கு. உன் கர்ம வினையை தீர்த்துக்கொள். ஓம் சக்தி. நன்றி.